நண்பர்களே, எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் பழைய இரும்பு கடை இருக்குது. இன்றைக்கி அந்த கடையை கிராஸ் பண்ணி போகிறப்போ யாரோ ஒருத்தவங்க டிவிடி பிளேயரை ஒர்க்காலன்னு சொல்லிட்டு பழைய இரும்பு கடையில் எடைக்கு போட்டு போயிருக்காங்க. இது கூடவே சேர்ந்து இந்த சிபியூவில் இருக்கும்ல அந்த ஃபேனு, அதுக்கப்புறம் யூபிஎஸ் பேட்டரி இதெல்லாம் கிடந்தது. பட் நமக்கு அட்ராக்டிவாக இருந்தது இந்த டிவிடி பிளேயர் தான். ஸோ நிறைய பேர் வந்து டிவிடி பிளேயரை ரீஸ்டோரேஷன் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் இன்றைக்கி பழைய இரும்பு கடையிலேருந்து 100 ரூபா கொடுத்து இந்த டிவிடி பிளேயர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கான வீடியோவில் இந்த டிவிடி பிளேயரை கலட்டி உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு அலசி அறிஞ்சு பார்த்து இதில் என்ன பிரச்சனை, எதனால் பழைய இரும்பு கல்லை தூக்கி போட்டாங்க அப்படிங்கிற டெக்னிக்கல் இஷ்யூவை கண்டுபிடிச்சி இதை ஒர்க்காக வைக்கிறோம். அதுதான் நம்ம வீடியோட மோட்டிவ். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த மாதிரி டிவிடி பிளேயர்லாம் இப்போ கடையில் விற்குதான்னு தெரில. அப்படியே விற்றாலும் இதுக்கு போடுற சிடி டிவிடிலாம் கிடைக்குமான்னு தெரியல. எல்லோரும் பென்ட்ரைவ் ஹார்ட் டிஸ்க்னு மாட்டாங்க. சரி, ஓகே. இந்த டிவிடி பிளேயரில் என்ன வினோதம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பேக்கில் வந்து மெமரி கார்டு போட்டுக்கலாம். அதாவது பென்ட்ரைவ் மாட்டுறது கிடையாது. இந்த மெமரி கார்டு, ஃபோட்டோவோட மெமரி கார்டு இதெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த கேம் ஜாய்ஸ்டிக் மாற்றுற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே பிரிண்ட் கிடையாது. டிசைன் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு காம்பேக்டாக நல்லா தான் இருக்குது. இதுக்கு ஒரு 7-8 ஸ்க்ரூ போட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் கழட்டி விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரே தூசியாக இருக்குங்க. காம்பனண்ட் கூட அந்தளவுக்கு டேமேஜ் ஆகலை. எஸ்எம்பிஎஸ், அதுக்கான மதர் போர்டு, சிடி ட்ரைவ் எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே தான் தூசியாக இருந்துச்சு. இது எந்த கடையில் போட்டிருந்தாங்களோ எவ்வளோ நாள் போட்டிருந்தாங்களோ தெரில. சரி, எஸ்எம்பிஎஸ்ஸை பார்க்கும்போது அதுக்கு போகிற அந்த பவர் கேபிள், அப்புறம் அதுலேருந்து வர அவுட்புட் கேபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டிப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக ரிமூவ் பண்ணி மாட்டிக்கலாம், அப்படி தான் இருக்குது. எஸ்எம்பிஎஸ்லேயும் எதுவும் புகஞ்சு போன மாதிரி தெரியல. அண்ட் அது கூட இருக்கிற மதர் போர்டு, உள்ளே இருக்கிற அந்த சென்சார் போர்டு எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ஓகே தான் இருக்குது. நம்ம கரண்டில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் இது என்ன நிலவரம்னு தெரியும். இந்த டிவிடி பிளேயரை கழட்டி பார்த்ததில் உள்ளுக்குள்ளே 2 பேர் ஷார்ட் ஆன மாதிரியோ இல்லை எதுவும் புகஞ்சு போன மாதிரியோ தெரியல. அதனால தான் நான் தைரியமாக கரண்டில் மாட்ட போகிறேன். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டிவைஸ் கிடைக்குது, இல்லை நீங்கள் ஏதாச்சும் பழைய இரும்பு கலர் எடுத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஸ்பார்க் ஏற்படுற மாதிரி ஷார்ட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரண்டில் மாட்ட ஆரம்பிங்க. நம்ம பழைய இரும்பு கடையில் எடுத்த அந்த டிவிடி பிளேயரை கரண்டில் மாட்டி செக் பண்ணி பார்க்குறப்போ ஒரு ரெஸ்பான்ஸும் வரலங்க. நானும் பவர் பட்டன் அமைக்க பார்க்குறேன், அதை தான் அமைக்க பார்க்குறேன், ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. அப்போ இதில் வந்து எஸ்எம்பிஎஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்குது. அதனால தான் பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ்லேருந்து அந்த மதர் போர்டுக்கு போயிட்டு ஈவன் ஒரு இண்டிகேஷன் லைட்டு கூட எரியலை. ஸோ அந்தளவுக்கு பிரச்சனையாக இருக்கும் போல். அதனால் ஃபஸ்ட் நம்ம எஸ்எம்பிஎஸ்ஸை ட்ராக் பண்ணி பார்க்கலாம். நார்மலாகவே மற்ற டிவைஸில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஏசி கரண்ட்டை வந்து டிசி கரண்ட்டாக மாற்றி அதுக்கு 12 வோல்ட் தேவையோ 5 வோல்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி தரோம். ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மரை சரி பார்க்குறது ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான காம்பனண்ட் கொடுத்துருப்பாங்க. இல்லை எந்த காம்பனண்ட் போயிருக்கு அப்படின்னு ஒன்று ட்ராக் பண்ணால் தான் நம்மளால் அந்த பிரச்சனையை ஃபைன் பண்ண முடியும். இதுக்கு மல்டிமீட்டர் அவசியம் தேவை. உங்கள் மல்டிமீட்டர் எடுத்து பஸர் மோடில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் மைனஸை மாற்றி வச்சுருக்கேன், தெரியாமல் மாற்றி வச்சிட்டேன். கருப்பு வேறு கீழே மாட்டணும், சிவப்பு வேறு மேலே மாட்டணும். நான் அப்படியே உள்ட்டாக மாற்றி வச்சுருக்கேன் ஏதோ இதில். சரி, இந்த மாதிரி செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பஸர் மோடில் வச்சுட்டு இப்போ வந்து எஸ்எம்பிஎஸில் ஒவ்வொரு காம்பனண்ட்டாக ட்ராக் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த பஸர் மோடு மூலமாக ஏதாச்சும் காம்பனண்ட் ஷார்ட்டாக இருக்கா, செத்து போச்சா, ஒர்க் ஆகாது அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஏசி கரண்ட் கொடுக்கணும்ல, அதாவது நம்ம கரண்டில் ப்ளக்லேருந்து 230 வோல்ட் வருதுல்ல, அங்கேருந்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்கணும். எந்த ஒரு டிவைஸோட எஸ்எம்பிஎஸ் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து டயோடு முக்கியமான காம்பனண்ட்டாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டயோடு அப்படியே வருஷம் வச்சுருக்காங்க. இது இருக்கிற 4 இது எப்படி வச்சுருக்காங்க, இதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நீங்கள் 12th புக்கு அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு கான்செப்ட் பார்த்துருப்பீங்க, பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அப்படின்னு. நம்ம ஸ்கூல் காலேஜ் படித்தப்போ இந்த கான்செப்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு இளவும் புரிஞ்சிருக்காது, மனப்பாடம் பண்ணி கக்கிட்டு வந்திருப்போம். ஆனால் அந்த டயோடு கான்செப்ட் வச்சு எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா பல வித வித்தைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பல டிவைஸில் இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் கான்செப்ட் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த டயோடு கான்செப்டை நமக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா இது வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். சுவிட்ச்னால் நம்ம அடிக்கடி போட தேவையில்லை. இப்போ வந்து இந்த டயோடு வழியாக ஒரு வோல்டேஜ் அனுப்புகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வோல்டேஜ் ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜுக்கு மேலே இருந்தால் தான் அதை வந்து வெளியே அனுப்பி மற்ற காம்பனண்ட்டுக்கு கொடுக்கும். இல்லை அந்த குறிப்பிட்ட வோல்டேஜோட கம்மியாக இருக்குது அப்படின்னா மற்ற காம்பனண்ட்டுக்கு சப்ளை பண்ணாது, அப்போ அங்கிட்டு வோல்டேஜே போகாது. ஸோ இந்த மாதிரியும் ஆக்டாகவும் ஒரு டைம் இந்த வழியாக வோல்டேஜ் போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ரிவர்ஸில் அனுப்பாது. ஸோ ஃபார்வர்ட் டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கும், அதை வந்து பேக்வர்டில் கொண்டு வர முடியாது. இனியும் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து நம்ம மொபைல் சார்ஜர். இப்போ மொபைல் சார்ஜரில் பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் அவுட்புட் வந்துக்கிட்டு இருக்குது. அதை அப்படியே நம்ம ஃபோனில் மாட்டினோம்னா ஃபோனில் வந்து சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேஷன் காட்டும். இப்போ அதே மொபைல் சார்ஜரில் 3.7 வோல்ட் வராமல் 2.5 வோல்ட்டோ இல்லை 1 வோல்ட்டோ வந்தால் நம்ம ஃபோனில் மாட்டும்போது சார்ஜிங் காட்டுமா? காட்டாது. ஸோ இந்த மாதிரி, அதாவது இதுதான் லிமிட்டு, இதுக்கு மேலே வந்தால் தான் நான் வந்து அதை வந்து கண்டக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற வேலையை பார்க்குறது இந்த டயோடு தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ மொபைல் சார்ஜர்லேருந்து செல்ஃபோனுக்கு நம்ம சார்ஜ் போடுறோம். இதுவே செல்ஃபோன்லேருந்து மொபைல் சார்ஜர் மூலமாக வெளியே அவுட்புட் எடுக்க முடியுமா? முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்ட் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா
அது திரும்ப வெளியே வரக்கூடாது, நீ ஃபார்வர்ட் டேரக்ஷனாக அதில் மட்டும் தான் போகணும், பேக்வர்டெலாம் வர முடியாது அப்படின்னு தடுத்து நிறுத்த வேலையை பார்க்குறது இந்த டயோடு தான். ஸோ இப்படி ஒரு சிங்கிள் டயோடு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வேலைகளை பார்த்துட்ருக்கு. ஒரு 4 டயோடு எடுத்து அதை இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா இதுதான் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். இது 2 மூலையில் வந்து ஏசி கரண்ட் கொடுப்போம். அதாவது வீட்டிலேருந்து டேரெக்டாக வருது பார்த்திங்கன்னா 230 வோல்டேஜ் அதை கொடுப்போம். இன்னும் 2 எண்டில் பார்த்திங்கன்னா அது டிசி கரண்டாக மாறி வரும். டிசி சப்ளைனா அந்த டிவைஸில் இருக்கிற மதர் போர்டு, பேட்ரி, இந்த மாதிரி மற்ற காம்பனன்ட்ஸ்க்கு ஏற்ற போல் மாற்றி கொடுக்கும். ஸோ இந்த டயோடை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாத்தையும் சொல்லி நான் கழுத்த இருக்க விரும்பலை. நம்ம பழைய ரூம் கடையில் எடுத்த அந்த டிவிடி பிளேயரில் எதுக்கு நீ பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எஸ்எம்பிஎஸில் வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் கொடுத்துருக்காங்க. அதாவது 4 டயோடு சொன்னோம்ல, அதை வந்து டிசைன் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இதில் ஒரு டயோடு போச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த எஸ்எம்பிஎஸ் ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ இதை எப்படி செக் பண்ணுறது, இந்த டயோடெல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, மல்டிமீட்டரை இந்த மாதிரி பசர் மோடில் போட்டு ஒரு டயோடோட 2 கம்பியில் வச்சு பாருங்கள். அப்போ வந்து 1 காட்டணும், 1 காட்டும், இல்லைன்னா ஏதோ ஒரு வேல்யூ காட்டும். ஸோ இப்போ வந்து இதில் 1 காட்டுது பாருங்கள். இதை நோட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே அந்த ப்ராப்ளம் மாற்றி வைங்க. ப்ளஸ் கொடுத்த இடத்துல மைனஸ் கொடுங்க, மைனஸ் கொடுத்த இடத்துல ப்ளஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிமீட்டரில் சம் வேல்யூ வரணும். இது பார்த்தீங்களா, ஏதோ ஒரு வேல்யூ வருது பார்த்தீங்களா, இப்படி வரணும். இப்படி வந்துச்சுன்னா அந்த டயோடு ஒர்க் ஆகும்னு அர்த்தம். இப்படி ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது 1 வரணும், அதை திருப்பி கொடுக்கும்போது இந்த மாதிரி வேல்யூ வரணும், இப்படி தான் வரணும். ஸோ இப்படி ஒன்று ஒன்றா செக் பண்ணணும். 4 டயர் கொடுத்துருக்காங்க. 4ல் ஏதாச்சும் 1 ஃபால்ட் ஆனால் கூட எஸ்எம்பிஎஸ்க்கு அந்த டிசி சப்ளை போகாது, அப்போ அது ஒர்க் ஆகாது. ஸோ 4 ஃபஸ்ட் 2 செக் பண்ணும்போது நமக்கு நல்லா வருது. ஆனால் 3ஆவதை செக் பண்ணும்போது பாருங்களேன், 2 பக்கம் வைக்கும்போது 1 காட்டுது. அப்போது இந்த டயோடு வந்து ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். ஸோ பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் ஒரு டயோடு ஒர்க் ஆகலை, அதனால தான் டிசி சப்ளை உள்ளே போகாமல் அந்த எஸ்எம்பிஎஸ் ஒர்க் ஆகலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிவிடி பிளேயர் ஆன் ஆகாமல் இருந்திருக்கு, பழைய காலம் தூக்கி போட்டிருக்காங்க அப்படிங்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டிங்கன்னா, இந்த டயோடு நம்ம மாற்றணும். நம்ம எலக்ட்ரானிக் கடையில் ₹1 ₹2 விற்றுட்டு இருக்கோம் இந்த டயோடெல்லாம். ஸோ வாங்கி போட்டோம்னா நமக்கு வந்து இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்டா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு உட்காந்து எஸ்எம்பிஎஸில் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக எஸ்எம்பிஎஸை தூக்கி போட்டு அந்த மதர் போர்டில் ஒரு இடத்துல டிசி சப்ளை கொடுப்போம்ல, 12 வோல்ட்டோ இல்லை 20 வோல்ட்டோ, அதை கண்டுபிடிச்சி நீ அதுக்கு எக்ஸ்டர்னல் சப்ளை கொடுத்து ஆன் பண்ண வைக்கலாம்ல அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு புரியுது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 வோல்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதை நானே பண்ணிடுவேன். ஆனால் மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் சப்ளை, அப்புறம் -12 வோல்ட் சப்ளை, அப்புறம் 2 5 வோல்ட் சப்ளை, இப்படி 4 இன்புட் கொடுக்க வேண்டியது இருக்குது. நம்ம -12 வோல்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தேடி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. அதனால் இதுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் சப்ளை கொடுக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்று அந்த எஸ்எம்பிஎஸை சரி பார்த்தா தான் உண்டு. அதனால தான் நான் இவ்வளோ நேரம் உட்காந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையரை எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி புலம்பிட்டு கிடக்கிறேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அந்த ஃபால்ட்டான டயோட டீசால்ட்ரு பண்ணி ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல புது டயோடு போட்டாச்சு. இப்போ வந்து நான் மல்டிமீட்டர் வச்சு பார்க்குறேன். எங்கே அந்த அவுட்புட் வருது பார்த்தீங்களா, அங்கே மல்டிமீட்டர் வச்சு பார்த்தா எஸ்எம்பிஎஸ் கரெக்டாக ஒர்க் ஆகி அவுட்புட்டில் சம் வோல்டேஜ் காட்டுது. ஆஹா, எல்லாம் ஒர்க் ஆயிடுச்சு, இனிமேல் கனெக்ட் பண்ணி பார்த்தா டிவிடி பிளேயர் ஒர்க் ஆயிருன்னு சொல்லிட்டு நானும் உள்ளே எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வச்சுட்டு பவர் சப்ளை கொடுத்து, முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஆன் பண்ணுறதுக்கு பவர் பட்டன், வால்யூம் பட்டன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும், அதில் தான் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. பட் அங்கே பார்த்தீங்கன்னா நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி லைட்டு பிளிங்க் ஆகிட்டு போகுதுங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. இருந்த 4 பட்டனையும் அமைக்கி பார்த்தேன். ஒரு பட்டன் அமுக்கும்போது ஒரு மாதிரி லைட் எரியுது, இன்னொன்று அமுக்கும்போது வேறு மாதிரி லைட் எரியுது. என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டு உட்காந்தா அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்க்குறேன். பக்கத்தில் அந்த எலக்ட்ரானிக்ஸ் கடை, அப்புறம் ஒரு சில கான்ட்ராக்டர் இருக்குது, அவங்ககிட்ட கேட்டு பார்த்தேன். தம்பி, இந்த மாதிரி டிஸ்பிளேயில் இப்படி வந்துச்சுன்னா அது வந்து ஐசி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த டிஸ்பிளே கீழே ஒரு கருப்பு கலர் ஐசி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது போயிடுச்சுன்னா அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே போயிடும். ஸோ இந்த பட்டன் அமுக்குனா இது ஓப்பன் ஆகும் அப்படி இருக்குங்களா, அது எல்லாமே பண்ணாது அப்படி சொல்கிறாரு. ஸோ நமக்கு வந்து டயோடு, கெப்பாசிட்டி, டிரான்சிஸ்டர் இதெல்லாம் போயிடுச்சுன்னா கூட நம்ம மாற்றிடலாம். பட் இதே போல் ஐசி திரும்ப கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியும் இது வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு தோணுது. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகிற? உனக்கு மண்டையில பிரச்சனை. ஆனால் அந்த டிவிடி பிளேயரில் மற்ற காம்பனன்ட்ஸ், அந்த டிவிடி ட்ரைவு, மதர் போர்டு, புதுசாக மாட்டிருக்க அந்த எஸ்டி கார்டு ட்ரைவு, அப்புறம் எஸ்எம்பிஎஸ் கூட நம்ம சரி பார்த்தாச்சு. எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. ஒரே ஒரு பிரச்சனை, ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த பட்டன் டிஸ்பிளே போர்டு, அந்த இதெல்லாம் ஐசி இஷ்யூ. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு எனக்கு தெரியலை. நம்ம வெயிட் பண்ணலாம், பல்லாவரம் சந்தை இல்லைனா ஏதாச்சும் பழைய கல்லில் இதே போல் டிவிடி பிளேயர் மாட்டுச்சு அப்படின்னா அதில் இருக்கிற அந்த ஃப்ரண்ட் சைடு டிஸ்பிளேக்கும் பட்டனுக்கான மதர் போர்டு அப்படியே தூக்கிட்டு இதை போட்டு நம்ம ஒர்க்காக வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு இடையில இதே போல் டிவிடி பிளேயர் நீங்கள் வச்சுருக்கீங்க, இதற்கு ஏதாச்சும் ஒரு காம்பனன்ட் தேவைப்படுது அப்படின்னா
என்னோட மெயில் ஐடி வந்து நம்ம சேனல் பயோவில் இருக்கும். அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணி உங்களுக்கு தேவையான வாங்கிக்கலாம் இதை. ஸோ இவ்வளோ தான் அந்த வீடியோ. இதில் வந்து நான் டிவிடி பிளேயரை முழுசாக ரீஸ்டோரேஷன் பண்ணலனாலும் இதில் நான் யூஸ் பண்ண அந்த டயோடு எப்படி செக் பண்ணுறது, அந்த டயோடு எப்படிலாம் ஒர்க் ஆகும், என்ன கான்செப்ட்னு சொன்னது கண்டிப்பாக யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.